தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக் தாகூர். வணக்கம் தாகூர். அதாவது காமராஜர் இருந்த காங்கிரஸ், கக்கன் இருந்த காங்கிரஸ், இவங்களுக்கு போய் சொல்ல தெரியாது, மக்களுக்காகவே வாழ்ந்தவங்க. சரி, அவ்வளோ பழசெல்லாம் போக வேண்டாம். மாணிக்கு அவ்வளோலாம் தெரியாது. தெரிஞ்சதை சொல்றேன். எங்க சேலத்துக்காரங்களை மட்டும் உதாரணம் சொல்றேன். இந்த வாழப்பாடி யாரு சொல்றாங்களா, வாழப்பாடி ராமமூர்த்தியை நீ எல்லாம் உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டேன். நான்லாம் அவங்களோட இருந்தவன் சொல்றேன். எனக்கு தெரியும், எங்க ஜாதிக்காரங்க எனக்கு தெரியும். அவரெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்தவர், ₹1 லஞ்சம் வாங்காதவர், தைரியமாக பேசக்கூடியவர். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு, யாருக்கு ஜால்ரா போட்டு பழக்கம் இல்லாதவர். காவேரி தண்ணிக்காக கேபினட் மத்திய மந்திரி பதவியை ராஜினாமா பண்ண ஒரு வீரன் யாரு, வாழப்பாடியார். அதுக்கு அடுத்து அப்படியே ரங்கராஜன் குமாரமங்கலம் சேலத்துல எம்பியா நின்று ஜெயிச்சு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினவர், மக்களுக்காக வாழ்ந்தவர். அவருடைய குடும்பங்கள் எடுத்துக்கிட்டா எல்லாம் மக்களுக்காகவே வாழ்ந்த குடும்பங்கள். இந்த தமிழ்நாட்டை அவங்க ஃபேமிலி தான் முதலமைச்சரா ஆண்டவங்க. அப்புறம் நம்ம தங்கபாலு எம்பி அமைச்சரா இருந்து நிச்சயமா அவர்லாம் நல்லதான் பண்ணார். ஆனா இந்த மாணிக் தாகூரை தெரியாம போட்டாங்க காங்கிரஸ் தலைவரா. அவன் எப்படி ஃபேமஸ் ஆகுறதுன்னு அவனுக்கு தெரியல. யாருக்கு? மாணிக் தாகூருக்கு. எவனுக்குமே தெரியும். காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவனை தவிர வெளியாளுங்களுக்கு மாணிக் தாகூரை தெரியாது. யார அடிச்சா நம்ம கேரன் போர்டு காயின்ஸ் மாதிரி பெரிய ஆள் ஆகலாம், ரைட்? பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஐடி விங்கு நல்லா இருக்குது, சரி ஃபேமஸ் ஆயிடலான்ட்டு உடனே பிடிச்சிட்டாயா டாக்டர் அன்புமணிய. ஏன்னா பொய் சொல்றது சொல்லு, நியாயமா சொல்லு. ஒரு சாதனை வீரர், கேபினட் மத்திய அமைச்சரா இருந்தவர், எத்தனை 6 சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்கள போய் ஒரு தேன் கூட்டுல கை வைக்கிற மாதிரி வைக்கிறிய மாணிக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அரசியலே தெரியல. நீ முழுசா அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப வா. ஏதோ இந்த செல்வ பெருந்தகை அவர் போனனால வேற ஆள் இல்லாம உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. நீ முழுசா அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியல் பேசு, உனக்கு நல்லது. நீ எங்க அன்புமணியை இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது போற வரப்ப ஏதாவது பேசிட்டு இருந்த மாவீரன் மாதிரி நீ அவ்வளவுதான். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்.